தமிழகம் முழுவதும் விஜயதசமி திருநாளை முன்னிட்டு பாரம்பரியமான முறையில் குழந்தைகளுக்கு எழுத்து கற்பிக்கும் வித்யாரம்பம் நிகழ்ச்சி உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. ஆண்டுதோறும் விஜயதசமி நாளை முன்னிட்டு பாரம்பரியமான முறையில் குழந்தைகளுக்கு எழுத்து கற்பிக்கும் வித்யாரம்பம் நிகழ்ச்சி தமிழகம் முழுவதும் உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. ஒரு தட்டில் நெல்மணிகளை பரப்பி அதில் குழந்தைகளின் விரல் பிடித்து அ என்ற முதல் எழுத்தை எழுதச் செய்து கற்பிக்கும் அட்சரப்பியாசம் என்ற எழுத்து கற்றல் நிகழ்ச்சி தென் மாநிலங்களில் ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது. நெல்லை மாவட்டம் நெல்லையப்பர் கோயில் அம்மன் சன்னதிக்கு எதிர்புறம் அமைந்துள்ள சரஸ்வதி கோவிலில் ஆண்டுதோறும் சரஸ்வதி பூஜை விஜயதசமி அன்று வித்யாரம்பம் நடத்தப்படுவது வழக்கம். இந்த ஆண்டு நடந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுடன் வந்து பச்சரிசி நிரப்பிய பித்தளை தாம்பாளத்தில் குழந்தைகளின் விரலை கொண்டு எழுத வைத்தனர். விஜயதசமி திருநாளில் கல்வி கற்க துவங்குவது சிறப்பானது என்பதால் குழந்தைகளுக்கு பாலபாடம் துவக்கியதாக பெற்றோர்கள் தெரிவித்தனர். பின்பு சரஸ்வதி அம்மனுக்கு தீபமேற்றி சிறப்பு வழிபாடுகளும் நடத்தப்பட்டன. இன்னைக்கு வித்யாரம்பமா இருக்கிறனால இங்க குழந்தைகளுக்கு எல்லாமே கல்வி தொழில் எதுவுமே வித்தைகள் ஆரம்பிக்கிற இடம். அதனால அதுக்கு அதிபதியான சரஸ்வதி அம்மன்ட்ட வணங்கி இங்க வச்சு வித்யாரம்பம் ஆரம்பிச்சு அரிசியில பிள்ளைகளோட கையை பிடிச்சு அரிசியில தமிழ் எழுத்துக்களை ஆரம்பிச்சு வித்தைகளை கற்றுக் கொடுக்கிறோம். இதே போன்ற மதுரை ஸ்ரீ சாரதா வித்யாவனம் மெட்ரிக் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு மாலை அணிவித்து மடியில் அமர்த்தி தாம்பாளத்தில் பச்சரிசி மற்றும் நெல்மணிகளின் மேல் பூக்கள் வைத்து சரஸ்வதியை போற்றியும் குருவை வணங்கியும் தமிழில் எழுத்துக்களை எழுத கற்றுக் கொடுத்தனர். இந்த நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு இந்து ஆலய பாதுகாப்பு குழு ஏற்பாடு செய்திருந்தது. கோவையை அடுத்த நியூ சித்தாபுதூரில் உள்ள சௌடாம்பிகை அம்மன் கோவிலில் பக்தர்கள் தங்களது பக்தியையும் நேர்த்திக்கடனையும் செலுத்தி ரத்தம் சொட்ட சொட்ட கத்தி போட்டு அம்மனை வழிபட்டனர். இதில் கலந்து கொண்ட சிறுவர்கள் மற்றும் முதியவர்கள் அணி அணியாக வந்து கத்தி போட்டு நேர்த்திக்கடனை செலுத்திய விதம் அனைவரையும் மெய்சிலிர்க்க வைத்தது. இதேபோன்று தமிழகம் முழுவதும் விஜயதசமியை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் ஏராளமான பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுடன் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர்.